ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா என்னவனுக்காக நான் என்ன ரெடி பண்ணேன்னு பார்க்கலாமா? 200 கிராம் பன்னீரை நல்லா உதுத்தி எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா சாஃப்ட் டோவா ஆன பிறகு ஒரு ஸ்பூன் ரோஸ் சிரப்பையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்ட் டோவான பிறகு நல்லா குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி கைக்கடையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் கொஞ்சம் தடிமனாகவே தட்டி எடுத்து மாற்றி வைக்கேன். இன்னொரு பேனில் ஒரு கப் சுகர், 4 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேன். நல்ல பபிள் வந்து கொதிச்சா போதும், எந்த பதமும் தேவையில்லை. சுகரும் கரைஞ்சிட்டு நல்ல கொதியும் வந்துட்டு இப்ப தட்டி வச்சிருக்கிற பன்னீர் டோவை ஒன்னொன்னா இதுலயும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இது அப்படியே டபுளும் ஆகும். இப்ப தீயையும் ஆஃப் பண்ணிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறதேன். நெக்ஸ்டா மலாய் ரெடி பண்ணிடலாம். திக்கான பால்ல பாத்திரத்துல சேர்த்து கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சு 1 லிட்டர் பால் 3/4 லிட்டரா கொஞ்சம் வத்தின பிறகு ஒரு 3 ஸ்பூன் அளவு சுகர், ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ, டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்குறதுக்காக ஒரு 1/4 கப் மில்க் மேடையும் உள்ள சேர்த்து கூடவே 1/4 கப் ரோஸ் சிரப்பையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி ஆறவும் விடுதேன். மலாய் கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்ததும் அதை ஒரு பாத்திரத்துக்கும் மாத்தி சுகர் சிரப்புல நல்லா ஊறிக்கிட்டு இருக்க அந்த பன்னீர் பேட்டிஸை எடுத்து இந்த மலாய் கூட சேர்த்து கொஞ்சம் சோக்காகிற அளவுக்கு தாராளமாக மலாயும் விட்டு கொஞ்சம் பாதாமியும் முந்திரியையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதுக்கு மேலேயும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா ரோஸ் ரசமலாய் யம்மியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிட்டு. இதை செஞ்சதும் சாப்பிட்டதை விட கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னவனுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண இந்த ரோஸ் ரசமலாய கொஞ்சம் லவ்வோட சமைச்சதுனால இன்னும் டேஸ்டாக இருக்கு. இப்போ என்னவன் கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். கொஞ்சம் மைல்டா ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான டெசர்ட் மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க. கடையில் இருக்கிறத காசு கொடுத்து வாங்கி கிஃப்டா கொடுக்கறதுக்கு பதிலாக பிடிச்சமான ஸ்வீட்டை வீட்லயே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அதுதான் பெஸ்டான கிஃப்ட்னு நான் ஃபீல் பண்றேன். ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்த என்னவன் எந்த கடையில வாங்கினேன்னு கேட்டுட்டாங்க. பதில் சொல்ல என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போதே தெரியுது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. என்னவனும் ரொம்ப ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி.